ரீசெண்டாக நம்ம கேரளாவில் இருக்க ஃபார்ம் வில்லா போயிருந்தோம். அதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே ஒரு பேர் மக்கோ வச்சுருந்தாங்க. அது வந்து கேஜ்குள்ளே இருந்துச்சு. அது போக ஒரே ஒரு பீஸ் மக்கோ வந்து தனியாக விட்டுருந்தாங்க. இது ஹேண்ட் ஃபீடிங் சிக் போல். ஸோ யாரையுமே கடிக்கலை. வரவங்க எல்லாருமே சன்ஃப்ளவர் சீடு வந்து அவங்க கையில் வச்சு ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டே அழகாக வாங்கி சாப்பிட்ருந்துச்சு. இடையில ஒரு டைம் அதோட சன்ஃப்ளவர் சீடு அது தொண்டையில் மாட்டிருச்சு. அப்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இகுவானா வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம மேலெல்லாம் சும்மா கையில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கி நம்மளும் கொஞ்சம் நேரம் கையில் வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தடவி பார்த்தோம். ஸோ இந்த இகுவானா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு. ஆக்சுவலாக இது மேலு 3 இயர்ஸ் ஆகிடுச்சோ சொன்னார். சம்திங் எந்த வயசுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த இகுவானா ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நான் இகுவானா 2 டைம் தடவிட்டு ஃபீமேலாலாம் கேட்டுட்டு திருப்பி அவர்கிட்டே கொடுத்துட்டேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி கன்வியூஸாக ஒரு நல்ல வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லவ் யூ.